இன்று கரூர் மற்றும் நாமக்கலில் பிரச்சாரம் செய்கிறார். இது அவருடைய 3வது கட்ட பிரச்சாரம். முதல் பிரச்சாரம் திருச்சியில், அரியலூரில், அதை தொடர்ந்து கடந்த வாரம் டெல்டா மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்த விஜய் 3ஆம் கட்டமாக கொங்கு மண்டலத்தில் நாமக்கல்ல, திருச்சியில் பிரச்சாரம் செய்கிறார். அதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்ட காட்சிகளை தான் தந்தி டிவியில் பார்க்குறீங்க. ஈசிஆர் இல்லத்திலிருந்து விமான நிலையம் சென்று அங்கிருந்து திருச்சி போகிறாரு. விமானத்தில் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் செல்கிறார் விஜய். எப்பொழுது நாமக்கல்ல அவருடைய பிரச்சாரம் திட்டமிடப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் சதீஷ். வணக்கம். தாவேகா தலைவனுடைய 3ஆம் கட்ட இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் என்பது இன்று நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறுகிறது. குறிப்பாக தற்பொழுது அதற்காக சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து காரில் புறப்பட்டார் தாவேகா தலைவர் விஜய். இங்கிருந்து கார் மூலமாக சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து திருச்சி புறப்படுகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து முசிறி, தொட்டியம் வழியாக நாமக்கல் சென்றடைகிறார். முசிறி பைபாஸ் அருகே அவருக்கு வரவேற்பு வழங்க தாவேகா தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். அதே போன்று தொட்டியம் அருகேயும் வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில திருச்சியிலிருந்து விமான நிலையம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாமக்கல் சுமார் 92 கிலோமீட்டர் KS திரையரங்கம், நாமக்கல் KS திரையரங்கம் அருகே அவர் உரையாட்ட இருக்கிறார். தன்னுடைய முதல் பரப்புரையை பேச இருக்கிறார். இந்த பகுதியில ஏராளமான தொண்டர்கள் காலை முதலே அங்கு கூடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே சென்னை ஈசிஆர் இல்லத்திலும் கூட அவரது வெளியே காரில் செல்வதை பார்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் அவரது இல்லத்தின் முன்பு காத்திருந்தனர். தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் சென்னை விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாமக்கல்ல தன்னுடைய முதல் பரப்புரை, நாமக்கல் இருக்கக்கூடிய அந்த KS திரையரங்கம் அருகே தன்னுடைய பேச்சை தொடங்க இருக்கக்கூடிய விஜய் சுமார் 10:30 மணிலிருந்து ஒரு 11 மணி அளவில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கரூருக்கு செல்ல இருக்கிறார். திருக்காம்புலியூர் ரவுண்டானா கரூர் அருகே கரூர் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு சாலை, கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் அவர் பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் திருச்சி விமான நிலையம் மறுபடியும் திரும்ப இருக்கிறார். இதுதான் அவருடைய இன்றைய பயண திட்ட விவரங்களாக இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள், அதாவது தாவேகா தலைவர்கள் தாவேகா சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் காலை 9 மணி அளவில் 8:45 ஒரு 9 மணி அளவில் நாமக்கல் திரையரங்கம் அருகே பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது 8 மணி அளவில் அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது பயண நேரம் மட்டும்தான். வழக்கமாக நம்ம கடந்த 2 கட்ட பயணத்தின் போதும் அவருக்கு வழிநெடுக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் வரக்கூடிய அந்த பகுதியில் ரசிகர்கள் கூடியதனால் அவர் சென்று சேரக்கூடிய அந்த இடம் என்பது இடத்திற்கு செல்ல வேண்டிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் மிக ஸ்லோவா தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றும் 11 மணி அளவில் அவர் பேச்சை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அங்கு தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை, அவர்கள் அளிக்கக்கூடிய வரவேற்பு என்கிற அடிப்படையில் இந்த நேரம் என்பது முன்ன பின்ன ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பிரத்யேக அங்க முசிறியில பொறுத்த வரைக்கும் முசிறி பைபாஸ், அதே போன்று தொட்டியம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நாமக்கல் அருகே அந்த KS திரையரங்கம் அருகேயும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரது பேச்சு என்பது ஒரு 11 மணி அளவில் தொடங்குவார் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரை. அதற்கு அவருக்கு அளிக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து முன்ன பின்ன மாறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு தான் ட்ராக் ரெக்கார்டு கூறக்கூடியது. கடந்த 2 வாரங்கள்லையுமே காவல்துறை அனுமதித்த நேரத்தை தாண்டி தான் அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது தொடங்கியதை பார்த்தோம். திட்டமிட்ட நேரத்தை தாண்டி திருச்சியிலெல்லாம் ஒரு 3-4 மணி நேரம் கடந்து தான் அவர் அந்த பாயிண்டில் பேசவே தொடங்கினார். கடந்த வாரமும் கூட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் டிலேடில் தான் அவர் தன்னுடைய பேச்சை நாகையில் தொடங்கினாருங்கிறத பார்த்தோம். ஸோ அதே ஒரு பேட்டர்னு இந்த முறையும் நம்ம எதிர்நோக்கலாம். 11 மணி அளவில் அவர் நாமக்கல்ல பேசுவார் என்றாலும் கூட அவர் தனி விமானத்தில் இருந்து இன்னும் சில நிமிடங்களில் புறப்பட்டுருவார். சாலை மார்க்கமாக நீங்கள் சொன்னது போல் ஒரு 90 கிலோமீட்டர் சென்றடைந்து, அதுவும் நகரப்பகுதிக்கு வந்த பிறகு அங்கே தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள்லாம் கூடுவது அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இன்றும் கூட தேர் மைட் பி டிலே. ஆனால் இன்று நாமக்கல், கரூர் ஆகிய இடங்களில் அவர் பேசுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தை திருச்சியில் மாநிலத்துடைய மைய பகுதியிலிருந்து அவர் தொடங்கினார். அதுக்கு சென்டிமெண்டால காரணங்களை கூட அவர் அடக்கினார். எம்ஜிஆர் தொடங்கின இடம் அப்படின்னு. அதற்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் கடந்த வாரம் பேசிய விஜய் இந்த முறை கொங்கு மண்டலத்தை கவர் செய்கிறார். குறிப்பாக நாமக்கல்லையும் கரூர்லையும் என்ன பேச போகிறார், என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து நேரலையில் பார்க்க தான் போகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.